Hello everyone, இன்னைக்கு நம்ம லீக் கோட் ப்ராப்ளம் நம்பர் 1752 check if array is sorted and rotated. இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக இந்த ப்ராப்ளமில் given an array nums return true if array was originally sorted in non-descending order, then rotated some number of positions including 0, otherwise return false. Okay, there may be duplicate in the original array. Note an array A rotated by x position result in an array B in the same length of that A ஓட இண்டெக்ஸ் அண்ட் B ஓட இண்டெக்ஸ் இன்டூ எக்ஸ் டிவைடட் பை A டாட் லென்த் வேர் டிவிடன்ஸ் இஸ் மாடியூலஸ் ஆப்ரேஷன். ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க அரே ஆஃப் நம்பர்ஸை நம்மளால் நான் டிசெண்டிங் ஆர்டராக, அதாவது அசெண்டிங் ஆர்டராக இருக்கணும். அசெண்டிங் ஆர்டராக சார்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த சார்ட்டிங் அப்படின்றது நம்ம என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பர்ஸ் 3, 4, 5, 1, 2 அப்படின்னு நமக்கு இருக்க இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, ஸோ 3, 4, 5, 1, 2 இதில் இருக்க இதோட நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2வை முன்னாடி அண்ட் தென் அதுக்கு முன்னாடி 1 இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது 1க்கு அடுத்து இது 3, 4, 5 அப்படி இல்லைன்னா இந்த 1, 2வை எடுத்த முன்னாடி, அதாவது எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரே அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரியான அவுட்புட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம அவுட்புட் ட்ரூன்னு கொடுக்கணும். சேம் இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2, 1, 3, 4 அப்படின்னு இருக்கு. இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே 2, 1, 3, 4 ஸோ இந்த வேரியபிள் இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி தான் நம்ம திருப்பி போட்டாலும் நமக்கு சார்ட்டிங்கில் வராது, அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு கிடைக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம 3 எங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டோம். நமக்கு சார்ட்டட் அப்படின்னா 1, 2, 3, 4 இதுதான் சார்ட்டட் அரே. நம்மளால் இதை வச்சு இந்த 1, 2, 3, 4ன்ற சார்ட்டட் அரேவை கிரியேட் பண்ண முடியாது. நம்ம மேபி இண்டெக்ஸை மாற்றினா மட்டும்தான் முடியும். ஆனால் இண்டெக்ஸுன்றது சேம் ஒரே இண்டெக்ஸாக தான் இருக்கணுன்றதுனால நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கான அப்ரோச் நம்ம எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2, 2, 3, 4, 1 அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இனிஷியலாக கவுண்ட் வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அண்ட் தென் டோட்டல் நம்பரோட சைஸ் வேரியபிளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் நம்ஸ் வேரியபிளை நம்ம டபுள் த டைம்ஸ் ஆஃப் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது கைண்ட் ஆஃப் 2 பாயிண்ட் அப்ரோச் மாதிரி தான். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து நம்ம செக் பண்ணுறோம். அதாவது ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கரண்ட் இண்டெக்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க கவுண்ட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் அரேவாக கிடச்சிருச்சுன்ற பட்சத்தில் டோட்டல் நம்பரோட சைஸும் ஒன்றா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆக்கிடுறோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மறுபடியும் வந்து கவுண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணுறோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இந்த 2, 3, 4, 1 அப்படின்னா நமக்கு இந்த அரே வந்து 1, 2, 3, 4 தேவைப்படுது. இதே நம்ம டபுள் த டைம்ஸ் போடும்போது இனிஷியலாக அதை வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ 2, 3, 4 இது வரையும் வந்து செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 1 அப்படின்ற நம்பரில் இதையும் செக் பண்ணி பார்க்கும். 1 வந்து கிரேட்டர் தென் அதாவது இதில் வந்து 4 தான் ப்ரீவியஸ் நம்பர். இந்த ப்ரீவியஸ் நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கரண்ட் நம்பர். இப்போ வந்து 1 அப்படின்ற நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் செக் பண்ணுது. இப்போ இது ஃபால்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பாயிண்டர் இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 1லேருந்து கவுண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். சேம் இதே மாதிரி அன்டில் நமக்கு சார்ட்டட் அரே கிடைக்கிற வரையும் இந்த ஒவ்வொன்றா இப்போ அடுத்து
1 கூட வந்து அடுத்து 2ன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, ஸோ இதே மாரி ஒவ்வொரு நம்பரா வந்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபைனலா இப்போ நமக்கு இந்த டோட்டல் கவுண்ட் வந்து 4 இருக்கு. இந்த மாரி ஒவ்வொன்னா ஆட் ஆகும்போது நமக்கு டோட்டல் கவுண்ட் வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணும்போது 4ன்னு ஆயிரும். ஸோ இந்த 4ன்ற கவுண்ட்டு ஈக்குவல் டூ நம்ம நம்பரோட சைஸ் வந்து 4 அப்படின்னு இருக்க பட்சத்தில இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சேம் இந்த அப்ரோச் தான் பண்ண போறோம். ஸோ நம்ம கோட்ல பார்க்கலாம். ஸோ இனிஷியலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னன்னு சொல்லிட்டு டோட்டல் நம்பரோட சைஸை வந்து எடுத்திருக்கேன். இனிஷியலா கவுண்ட்ட வந்து ஒண்ணா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து சேம் நான் சொன்ன அப்ரோச் மாரி இன்டூ 2வா இருக்க வரையுமே இந்த சைஸ் இன்டூ 2ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். அப்படி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு இருக்கு அப்படின்னா, டோட்டலா வந்து 10 டைம் வரையும் இது ஐட்ரேட். இந்த வேல்யூ வந்து 10 கவுண்ட் இருக்கும். ஸோ அதனால 10 அப்படின்ற வரையும் ஐட்ரேட் ஆகும். டபுள் டைம்ஸ் ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ கரண்ட் நம்பர் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருக்குன்ற பட்சத்தில கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா புதுசா கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலா கவுண்ட் நம்பரும் ஈக்குவல் டூ டோட்டல் நம்பரோட சைஸா இருக்குன்ற பட்சத்தில நம்மளால சார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் இங்க ரிட்டர்ன் பண்றேன். இது வந்து பேஸ் கேஸ். எண் வந்து என்னோட லென்த் வந்து 1 இருக்குன்ற பட்சத்தில ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் சொல்யூஷன். செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.